நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே ஐ கம் இன் சார்? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். உட்காருங்க. சார், எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு சூசன் சொன்னாங்க. எப்படி இருக்கான்? உங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தீங்களே, எப்படி இருக்கான்? பரவாயில்ல சார். பரவாயில்லன்னா? ஆபத்தெல்லாம் இல்லை சார், பொழைச்சிப்பான். எதுக்காக சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணனா? கம்பெனி மூட போறாங்க, வேலை போக போகுது, அதனால தான் சூசைட் ட்ரை பண்ண மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்போ அதான் ரீசனா? எஸ் சார். அவன் கொஞ்சம் சாஃப்டான பையன் சார். நான்சென்ஸ். அவன் ஒரு கோழை. முட்டாள் தான் இந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க. உலகத்திலே சகிச்சிக்க முடியாத பெரிய குற்றம் முட்டாள்தனம். அவனுங்களும் நல்லா இருக்க மாட்டானுங்க, நம்மளையும் டென்ஷன் பண்ணுவாங்க. என்ன சம்பளம் இருக்கும் அவனுக்கு? டேக்கும் ஒரு 9,000 வரும் சார். ஒரு 9,000 ரூபா வரப்போறதுலங்கிறதுக்காக அவன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தானா? சிக்னல்ல நின்று ஏர்பட்ஸ் விற்கிறான் பார், அவன் ஜாஸ்தி சம்பாதிப்பான். ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர் இதை விட அதிகமாக டிப்ஸ் வாங்குவான். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பிச்சை எடுக்கிறவங்கலேருந்து பிளாட்ஃபார்மில் கடை போடுற ஒவ்வொருத்தரும் இதை விட அதிகமாக சம்பாதிப்பான். வாழ்க்கையில் கஷ்டப்படாமலே அவனுக்கு எல்லாமே கிடைக்குதுல்ல, அதான். எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம். தினம் 6 மைல் நடந்து போய் தான் நான் ஸ்கூல் படித்தேன். அதே மாதிரி சாயங்காலம் 6 மைல் திரும்பவும் நடந்து வரணும். அதனால தான் எனக்கு படிப்போட அருமை தெரிஞ்சுது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் அரிசி சோறு, ஏதாவது பண்டிகையாக இருந்தால் தான் சிக்கன் மட்டன் நான்வெஜ் எல்லாம். அதனால தான் எனக்கு சாப்பாடோட அருமை என்னன்னு தெரிஞ்சுது. முதல் சைக்கிள் காலேஜ் போகிறப்ப தான் கிடைச்சிது. முழுசா 100 ரூபா தாளை பார்க்கறதுக்கே எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. அதனால தான் எனக்கு வாழ்க்கையோட அருமை என்னன்னு தெரிஞ்சுது. பெரிய மலை என் தம்பி செத்து போனப்போ தான் உசுரோட அருமை என்னன்னு தெரிஞ்சுது. அதனால நான் எதுவுமே ஜோக்காக எடுத்துக்கிறது கிடையாது. உலகத்திலே அற்புதமான விஷயம் ஒரு மனுஷனோட உயிர். அதை ஒருத்தர் தூக்கி போடுறத என்னால் ஒத்துக்கவே முடியாது. உங்களில் யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பிளான் இருக்கா? அப்படிலாம் இல்லை சார். வேலை பண்ண என்ன பண்ணுவ? இன்னொரு வேலையை தேடிப்பேன் சார். காதல் தோத்து போச்சுன்னா? சார், அது வேலையை விட ஈஸி சார். இன்னொரு பொண்ணை தேடிக்கலாம். வாழ்க்கையில் நீ பண்ணுற முயற்சி எல்லாம் தொடர்ந்து தோத்து போச்சுன்னா? ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் சார். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சக்ஸஸ்ன்றது வேற, சந்தோஷங்கிறது வேற. எல்லா சக்ஸஸ்ஃபுல் மேனும் சந்தோஷமான மனுஷன் கிடையாது. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சக்ஸஸ் தேவையில்லை. சக்ஸஸ்ன்றது உனக்கு வெளியிருந்து கிடைக்கும், இல்லை கிடைக்காம கூட போகலாம். ஆனால் சந்தோஷன்றது உன் மனசில் இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு சந்தோஷம் இல்லாதவனு இருக்கான், வெறும் 10 ரூபாயில் சந்தோஷப்படுறவனு இருக்கான். கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கிற டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கை எப்பவுமே எதிரெதிரான 2 விஷயங்கள் சேர்ந்தது தான். கருப்பு வெள்ளை, சக்ஸஸ் ஃபெயிலியர், பிறப்பு இறப்பு, இப்படி 2 எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் கலந்தது தான் லைஃப். உனக்கு குழந்தை பிறக்கும், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம். இந்த 2யுமே நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சந்தோஷம் வரும்போது தலைகால் புரியாமல் குதிக்கிறது, கஷ்டம் வரப்போ ஒடிஞ்சு போகிறதும் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்காதனால தான். வாழ்க்கை என்பது எல்லா அனுபவங்களாலையும் சூழப்பட்டது தான். உன்னோட ட்ராவலில் எல்லாத்தையும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே எனக்கு ஃபேவராக இருக்கும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உன் கையில் இல்லை. இதுதான் நடக்கணும்னு நம்ம வாழ்க்கையை கமெண்ட் பண்ணுற அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா? வார்த்தைக்கு வார்த்தை புரியுது சார். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்படி தானே? பார்வை இல்லாதவன், பேச முடியாதவன், கைகால் சரியில்லாதவன், போரில் குடும்பத்தை இழந்தவன், குழந்தை இழந்தவன், இவங்களை கேட்டுப்பார். அவங்க சொல்லுவாங்க பெயின்னா என்னன்னு. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகுறது, வாத்தியார் திட்டுறது, அப்பா அம்மா திட்டுறது, இதுதான் உலகத்திலே தாங்க முடியாத துன்பம் நினச்சி தற்கொலை பண்ணிக்கிறானே. இவங்க குடும்பத்தை போய் பார்க்க சொல்லு, பெயின்னா என்னன்னு புரியும். ஐயோ இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியலையே, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு புலம்புறவங்க கிட்ட மொத்த வாழ்க்கை இருட்டு தவிர எதையுமே பார்க்காம வாழ்றானே பார்வை இல்லாதவன், அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லு, எது கஷ்டமான வாழ்க்கைன்றது உங்களுக்கு புரியும். நீங்களாம் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மெக்டொனால்ட்ஸ் பர்கர் சாப்பிட்றீங்க,
மல்டிப்ளெக்ஸில் சினிமா பார்த்துக்கிட்டு சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தினம் குண்டு வெடிக்கிற எத்தனையோ நாடுகள் இருக்கு. 10 நிமிஷம் உயிரோட இருப்பாமான்னு தெரியாத வாழ்க்கை எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரியாதனால தான் ரஜினி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா தோத்துருச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். நான் சொன்னதெல்லாம் போய் உன் ஃப்ரெண்ட்ட சொல்லுங்க. நியாயமான காரணம் இல்லாம எவனாவது சூசைட் அட்டம் பண்ணான்னா நம்மளே அவனை கொல்ல வேண்டியதுதான். நான் உங்களை வர சொன்னது முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு மெடிக்கல் கவுன்சிலர்ஸை வர சொல்லியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி யாராவது மன உளைச்சலோடு இருந்தாங்கன்னா அவங்க கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். எஸ் சார். எஸ் சார். நீங்கள் போகலாம்.